இன்னைக்கு நுங்கு கொலை கிடச்சிதுங்க. இதை வச்சு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் வாட்டர் மெலன் அண்ட் ஐஸ் ஆப்பிள் வச்சு ஒரு ஜூஸ் பண்ணியிருப்பேன். அதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி, இந்த நுங்கை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே நுங்கு மில்க் ஷேக், நுங்கு ஜூஸ் அதை பண்ணிடலாமே, கொஞ்சம் க்ரீமியாக எம்மியாக ஒரு மில்க் ஷேக் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு இன்றைக்கி மில்க் ஷேக் தான் பண்ண போகிறேன் நுங்கை வச்சு. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹே அமிகோஸ், நொங்கு கொலையை பார்த்தோன்னே இவன் பண்ண அட்ராசிட்டி பெரிய வேலைங்க. இது அவனுக்கு எடிபிள்னு தெரியாது, சாப்பிட்லான்னு தெரியாது. பட் ஏன் அவன் அந்த அளவுக்கு ஹைப் ஆனான்னு எனக்கு தெரியல. அதை போட்டு நோண்டுறான், கடிக்கிறான், என்னன்னே தெரியாமல் அவன் ஓவர் ரியாக்ஷன் வேற இதில். ஆக்சுவலி அவனுக்கு அதை நான் தரணுமா, அவன் கூப்பிட்டு நான் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு இப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருக்காரு அவர். அவன்கிட்ட அந்த கொலையை காப்பாற்றுறக்குள்ளே பெரிய இதுவாகிடுச்சு. அதை தூக்கவும் விட மாட்டேன்ட்டான், எடுக்கவும் விட மாட்டேன்ட்டான். அண்ட் ஃபைனலி சரி பிளா பிளா போதும், இப்போ நான் வந்து மில்க் ஷேக்குள்ளே வரேன். இந்த மில்க் ஷேக்குக்கு வந்து நான் 3 முழு நொங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த இது கிடைக்கலன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அதை பீல் பண்ணியே உங்களுக்கு வந்து தருவாங்க தெரியுமா, லைக் டசன்ஸில். அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி வந்து ஒரு டசன் ஐஸ் ஆப்பிள் வந்து மார்க்கெட்டில், அதாவது ஃபுல்லாக அவங்க ரிமூவ் பண்ணி எல்லாம் தர்றது வந்து 100 ருபீஸ் மாதிரி தர்றாங்க. இங்கே வந்து ஒரு கொலையே 400ங்க. அப்போ எவ்வளோ ஃப்ரூட் நமக்கு இதில் லாபம். ஆக்சுவலி இது கட் பண்ணுற ப்ராசஸ் தாங்க கடுப்பாக இருக்கும். அதை எடுக்கணும், கொஞ்சம் ஹார்டான வேலை. மற்றபடி பார்த்தானா கொலை வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். சம்மரில் வந்து ஐஸ் ஆப்பிள் சாப்பிட்டாவே போதுங்க. இந்த சன் பர்ன்னால், சன் ஹீட்னால் வர்ற ஸ்கின் ரேஷஸ், வியர்க்குரு, ஹீட் பிம்பிள்ஸ் இது எதுவுமே வராதுங்க. ஏன்னா இதில் வந்து நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம பாடி வந்து எப்போதுமே வந்து கூலிங், ஹைட்ரேட்டடாக இருக்கும். இது சாப்பிட்டாவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நொங்கு வந்து பெஸ்ட்டு மெடிசனுங்க. அது வந்து அவ்வளோ ஹீல் பண்ணும் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தானா. நான் டயட்டில் இருக்கேன், இந்த ஃப்ரூட் எடுத்துக்கிட்டானா என்னோடய கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயமே வேண்டாங்க. இதில் நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர் இருக்கிறதுனால டயட்டுக்கு பர்ஃபெக்ட் சப்ளிமெண்ட் இது. ஸோ டயட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த ஃப்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு சுகர் இருக்குது, நான் அதை சாப்பிட்டானா என்னோடய சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேண்டாங்க. ஏன்னா இதில் வந்து விட்டமின் ஏ, சி, இ, கேன்ட்டு எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்குது. அதாவது பேக் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட இன்சுலின் லெவலை வந்து இது இன்க்ரீஸ் ஆகாமல் எப்போதுமே பார்த்துக்கோனாலும் சாப்பிட்லாம். அண்ட் இந்த ஃப்ரூட்டை வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து விரல் வச்சு ஸ்கூப் பண்ணி சாப்பிடுவாங்க தெரியுமா, ஸ்பூன்லலாம் சாப்பிட்றத விட்டுட்டு இப்படி ஸ்கூப் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காது. பட் நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். அண்ட் எங்கள் மம்மி டேடியெல்லாம் அப்படி தான் ஸ்கூப் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ஞாபகம் வந்தானா கீழே காமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள், எஸ் ஆர் நோவான்ட்டு. எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு இது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, ஸோ வந்து உங்களோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஃப்ரூட் எடுத்துக்கணுன்னா இந்த ஃப்ரூட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஹார்ம்ஃபுல்லுமே இருக்காது. அண்ட் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அது சாப்பிட்லாமான்னு கேட்டால் எஸ் யூ கேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுனால நம்ம கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா இது ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 to 3 டேஸ் கூட நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, ஃப்ரூட் வந்து நல்லது இல்லை. 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ண ஃப்ரூட்லேருந்து ஃப்ளெஷ்ஷை வந்து ஸ்கூப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலி எலசுனால நான் தோலோடு தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் முத்தின பழமாக இருந்தானா நீங்கள் தோல் இல்லாமலே எடுத்துக்கலாம். எலசுன்னும் போது தோலை சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் முத்தின பழமாக இருந்தானா நீங்கள் தோலை அவாய்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. அண்ட் நீங்கள் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ், ஹேர் அண்ட் ஸ்கின் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா இது வந்து ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப நல்லது. ஆல்சோ ப்ரீமெச்சூர் ஏஜினிங்க்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் மெடிசனுங்க. அதாவது சீக்கிரமாகவே வந்து இந்த சுருக்கம், கொஞ்சம் வயசாகிற மாதிரி ஸ்கின் ஃபீல் ஆகும் தெரியுமா, அந்த ஃபீல் இருக்கவங்களும் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மீன்வைல் வந்து என் கேமரா கொஞ்சம் ஸ்டாண்ட் வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் கொஞ்சம் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இந்த ஃப்ரூட்டில் வந்து இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து யாருனாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க, வித்தவுட் எனி ஏஜ் லிமிட், வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். எல்லா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களும், எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸும் நீங்கள் இதை தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது, அவ்வளோ விட்டமின்ஸ் இதில் இருக்குது. இந்த ஃப்ரூட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு சைடு எஃபெக்ட் தான்,
அதாவது இந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் ஓவர் கன்சியூம் பண்ணிங்கன்னா, அதாவது அளவுக்கு மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் வர்றதுக்கோ இல்லை ஸ்டொமக் ஏக் வர்றதுக்கோ வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ட்டு இந்த ப்ராவர்ப் வந்து சும்மாவா சொன்னாங்க, இதுன்ட்டு இல்லைங்க. எதுவுமே வந்து அளவாக சாப்பிட்ணும். இந்த ஃப்ரூட்டில் வந்து அது ஒன்று தாங்க சைடு எஃபெக்ட்டு, மற்றபடி அவ்வளோ லோடட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மீலில் அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. அண்டு கிட்ஸு வந்து ஆக்சுவலி இது சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அது வந்து ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால நீங்கள் ராவாக கூட கொடுத்துடலாம். ராவாக சாப்பிட பிடிக்காதவங்க, இல்லை இந்த எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படி ஃபீல் பண்ணுறவங்க, இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த மில்க் ஷேக் ரெசிபி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மில்க் ஷேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? இதுக்கு 1 கப் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு ப்ரொப்போர்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் 1 கப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அண்டு கொஞ்சம் சியா சீடு எடுத்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அரௌண்ட் ஒரு 1.5 hour நான் சோக் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு சியா சீடு, சப்ஜா சீடு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது 2மே எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு தான் நான் சியா சீடு எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், அவ்வளோதாங்க. இந்த மினிமல் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். ஒரே மிக்சர் கிரைண்டரில் ஒரு 2-3 நாட்ஸில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும் உங்கள் மில்க் ஷேக். இப்போ நான் மிக்சர் கிரைண்டரில் ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நொங்கு வந்து ஸ்கின்னோட ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது எலசுனால ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஸ்கின் போடாதீங்க. ஃப்ளஷை மட்டும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் முத்துனதோட ஸ்கின்னை நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டொமக் ஏக் ஆகும், ஸ்டொமக் அப்செட் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம வந்து சியா சீடு சோக் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து நான் கொஞ்சமாக வந்து மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணுறேன். மீதி கொஞ்சம் வந்து ஃபைனலாக நான் ஆட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் பிடிக்காது, ஒயிட் சுகர் தான் வேணும்னாலும் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஃபோர் தட் நொங்கில் வந்து ஏற்கனவே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும்னால நீங்கள் ஓவர் ஸ்வீட் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் போட போகிறது வந்து உங்கள் மில்க் பிளாண்டாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் அந்த சுகர் நம்ம ஆட் பண்ணுறோம், நாட் ஃபார் த ஃப்ரூட். ஸோ அதை ஞாபகம் வச்சு நீங்கள் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கனாலும் சேருங்க, ப்ரௌன் சுகர் சேர்க்கனாலும் சேருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சுற்றி எடுத்தானா டன், உங்களோட மில்க் ஷேக் ரெடிங்க. லெஸ் தென் a minute வேலை முடிஞ்சிருங்க. இதுக்கு வந்து எந்த பெரிய ப்ரிப்பரேஷனும் இதுக்கு தேவையில்லை. நான் வந்து முழு நொங்கு எடுத்ததுனால எனக்கு கட் பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் இருந்தது. நீங்கள் மார்க்கெட்டில் போய் டைரெக்டாக ஃப்ளெஷ்ஷாகவே நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் கூட இருக்காது. தட்ஸ் இட். யம்மி மில்க் ஷேக் ரெடி. இப்போ நான் பேலன்ஸ் இருந்த மீதி கொஞ்சம் சியா சீட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கவங்க, நீங்கள் வந்து ஸ்பூனில் கூட சாப்பிட்லாம், லைக் பாயசம் மாதிரி கூட சாப்பிட்லாம், அண்ட் மில்க் ஷேக் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து க்ரீமியாக இருக்கும். ஏன்னா நொங்கோட டெக்ஸ்சர் அப்படி, கூட மில்க்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கறதுனால அவ்வளோ எம்மியாக இருக்கும். கேஸ் எனக்கு மில்கோட ஃப்ளேவரே பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோகோனட் மில்க் கூட மில்க்குக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோகோனட்டை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட மில்க் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டான். இல்லைனா வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மில்க் ஷேக்குக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஐஸ் ஆப்பிள் எல்லாத்துக்கூடையும் ஜெல் ஆகும். லுக் அட் த டெக்ஸ்சர்னும் எப்படி லேயராக க்ரீமியாக எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரியான நிறைய குக்கிங் ரெசிபீஸ்க்கும் அண்ட் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கும் மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and மறக்காம bell icon press பண்ணிக்கோங்க for notification. See you in the next video. Catch up you soon. Bye.